ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒயர் ரூடெக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ப்ளங்க் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ளங்க்னா என்னன்னா, ஸோ ஸ்ப்ளங்க் வந்து லைக் ஒரு டூல் என்ன ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகே. ஸோ சர்வர் அப்ளிகேஷன் நெட்வொர்க் டிவைசஸ், ஸோ இதில் ஜென்ரேட் ஆகிற லாக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி லைக் அனலைஸ் பண்ணுவோம் அதில். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா சிஸ்டம்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணி லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அட்டாக் வருதா, இல்லை எரர் இருக்கா சொல்லி கண்டுபிடிக்கிற எல்லாமே இந்த ஸ்ப்ளங்க் டூல் தான். ஸோ இதோட டெஃபினிஷன் தான் இங்கே மேலே கொடுத்துருப்போம், ஓகே. ஸோ ஸ்ப்ளங்க் வந்து இஸ் a software platform used to collect, analyze and visualize the machine generated data such as logs from servers, application devices, okay. So it helps organizations search and monitor data in real time. So real time வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும், லைக் எரர், லைக் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஸ்ப்ளங்க் வந்து மெயினாக எங்கே வைல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடி ஆப்ரேஷன், சைபர் சேஃப்டி டு இம்ப்ரூவ் த சிஸ்டம் மானிட்டரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் 5 டைப்ஸ் இருக்கு மொத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ், ஸ்ப்ளங்க் கிளவுட், ஸ்ப்ளங்க் லைட், ஸ்ப்ளங்க் சோர் அண்ட் ஸ்ப்ளங்க் ஐடிஎஸ்ஐ. ஸோ ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ் தான் லைக் அதான் ஃபுல் வெர்ஷன். ஸோ இது மெயினாக வந்து லோக்கல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி லைக் அங்கேருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மிஷின் டேட்டாவை கலெக்ட் பண்ணி சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் வந்து ஸ்ப்ளங்க் கிளவுட்னா இது வந்து லைக் இன்டர்நெட் கிளவுட் வந்து ரன் ஆகும். ஸ்ப்ளங்க் லைட்னா ஸ்மால் யூசேஜ் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ளங்க் சோர்னா லைக் செக்யூரிட்டி ஆட்டோமேஷன், ஸோ அட்டாக் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ப்ளங்க் ஐடிஎஸ்ஐனா ஐடி சிஸ்டம் மானிட்டரிங் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ளங்க் இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளங்கோட இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக பார்த்தலாம். ஸ்ப்ளங்க் இன்ஸ்டாலேஷனுமே நம்ம ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ இதில் மொத்தம் வந்து 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஸ்ப்ளங்க் அவைலபிளாக இருக்கு. ஸோ விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ், ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம லினக்ஸ்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் காய் லினக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காய் லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபயர் ஃபாக்ஸ் உள்ள போய்க்கோங்க. ஃபயர் ஃபாக்ஸ் சர்ச்ல வந்து ஸ்ப்ளங்க் டவுன்லோட் என்டர்பிரைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வருமா, ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண போறோம் உங்களுக்கு டேரக்டா இந்த பேஜ் வராது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், நெசஸ் கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ நெசஸ் எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்க ஸ்ப்ளங்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இந்த பேஜ்ல வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் யுவர் டவுன்லோட் அந்த பேஜுக்கு வந்துடும், ஓகே. ஸோ இதுல வந்து 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. நம்ம வந்து லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ லினக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலயுமே 3 பேக்கேஜஸ் இருக்கு, லைக் டாட் ஆர்பிஎம், டாட் டிஜிஎஸ், டிஜிஇசட் அண்ட் டாட் டிஇபி. ஸோ லினக்ஸோட பேசிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா லைக் டிஃபால்ட் பேக்கேஜ் என்ன பார்த்தீங்கன்னா டாட் டிஇபி தான். ஸோ அதை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன். டெவலப் பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம இந்த பேக்கேஜ் வந்து டெர்மினல் உள்ள இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள கமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகே. ஸோ இது நம்ம சூடோல ரன் பண்ணோம். ஸோ ரூட்ல ரன் பண்ண போகிறோம். இது வந்து டிபிஎன பேக்கேஜ் டு ஐஃபனை. ஸோ தென் இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஸ்ப்ளங்கோட ஃபைல், ஓகே. ஸோ இது கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளங்க் வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆயிரும், ஓகே. வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ற கமாண்ட் இதுதான், ஓகே. ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ற கமாண்ட் இதுதான், லைக் ஸோ ரூட்ல ரன் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்ப்ளங்க் இன்ஸ்டால் பண்ண டேரக்ட் இங்கே கொடுத்துக்கணும். தென் ஸ்டார்ட் அக்செப்ட் லைசன்ஸ் கொடுத்து நம்ம ரூட்டை ரன் பண்ண போறதுனால ஸோ ரன்னர்ஸ் ரூட் தான் அப்படிதான் கொடுக்கணும், ஓகே. ஸோ கொடுத்துட்டு நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணோடனே பாஸ்வேர்ட் கேட்குதா, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து லைக் யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம் வந்து நான் வந்து லைக் டிஃபால்ட்டாக நான் அட்மின் கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அட்மின் 23 அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஓகே பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே என்டர் பண்ணியாச்சு, ஓகே. ஸோ இது எதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குன்னா நம்ம வந்து ஸ்ப்ளங்க் வந்து லோக்கல் ஹோஸ்ட் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணும்போது அங்கே வந்து நம்மளுக்கு லைக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அது வந்து நம்ம இங்கே நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ இங்கே செட் பண்ணுற பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் நம்ம வந்து அங்கே வந்து லைக் ரிவீல் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ லைக் இந்த இங்கே வந்து கீழே வந்து வெயிட்டிங் ஃபார் வெப் சர்வர் அப்படிங்கிற, ஸோ வெப் சர்வருக்காக வெயிட் பண்ணுது. ஸோ இதை வரட்டும், ஓகே. ஓகே இங்க வந்து ஸ்ப்ளங்கோட வெப் இன்டர்ஃபேஸ் இந்த வெப்சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படி காப்பி பண்ணிக்கலாம். நியூ டேப்ல இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணனே நம்ம ஸ்ப்ளங்கோட லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இங்கே நம்ம கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம அட்மின்
admin 1 2 3 கொடுத்தோம். ஸோ கொடுத்து உள்ள போய்க்கிறேன். ஸோ உள்ள வந்தாச்சு. இதான் அந்த ஸ்ப்ளங்கோட இன்டர்ஃபேஸ். ஸோ லைக் அவ்வளோதான், ஸ்ப்ளங்க் இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஎன்எஸ் அண்ட் HTTPயோட லாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம கிட்டப்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கிட்டப்லேருந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கிட்டப் லிங்க்னு கீழே கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கா? ஸோ டாப் கார்னர்ல இந்த செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஆட் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து ஆட் பண்ணுறதுக்கு இங்கே தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு கீழே இருக்கும். அப்லோட் லாக் ஃபைல்ஸ், லைக் இங்கே லோக்கல் லாக் ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து செலக்ட் ஃபைல் காமிக்குதா? ஸோ செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட லைக் லாக் ஃபைல் இங்கே அந்த லொக்கேஷன் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஎன்எஸ் லாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ டிஎன்எஸ் லாக்ஸ்க்கு லைக் இங்கே டிஎன்எஸ் லாக் டாட் ஜேசன் இருக்குல்ல ஃபைல். ஸோ அதை வந்து கொடுத்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல்ஸ் ஆக்சுவலி இப்போ அப்டேட் லைக் அப்லோடான்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சோர்ஸ் டைப் இங்கே வந்து ஜேசான் அதுவே இருக்கட்டும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ த ஹோஸ்ட் ஃபீல்டு வேல்யூ லைக் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதோட நேம்ல இருக்கும். அதை வந்து டிஃபால்ட் அதிலே இருக்கட்டும். இல்லை இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ இண்டெக்ஸ் கிரியேட் நியூ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் நியூ இண்டெக்ஸ்ல நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நியூவாக கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே. டிஎன்எஸ் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே டிஎன்எஸ் லேப் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. ரிவ்யூல நம்ம இன்புட் டைப் ஒரு அப்லோட் ஃபைல் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைல் நேம் வந்து டிஎன்எஸ் லேப் கொடுத்துருக்கோம். சோர்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் ஜேசான். ஸோ ஹோஸ்ட் வந்து காலி. லைக் தென் இண்டெக்ஸ் வந்து நம்ம டிஎன்எஸ் லேப் வந்து கிரியேட் பண்ணணும் அது. ஸோ நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே ஃபைல் ஹேஸ் பீன் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ தென் ஸ்டார்ட் சர்ச்சிங் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டீங்கன்னா தென் நேரா உங்களுக்கு வந்து லைக் இந்த பேஜுக்கு வரும். ஓகே. ஸோ இந்த பேஜில் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குல்ல நியூ சர்ச். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எஸ்பிஎல் கொரிஸ் தான் கொடுப்போம். ஓகே. ஸோ எஸ்பிஎல் கொரிஸ் தான் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ண போறோம்னா லைக் டிஎன்எஸ்ல வந்து டாக்ஸ்ல வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொரிஸ் கொரி டொமைன் நேம்ஸ் வந்து இங்கே வந்து லைக் சர்ச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லைக் என்னன்னா யூசர் வந்து அதிகமாக எந்த வெப்சைட் அண்ட் டொமைன் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேம்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இதில். ஓகே. ஸோ நம்ம இண்டெக்ஸ் டிஎன்எஸ் லேப் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டிஎன்எஸ் லேப் கொடுத்து லைக் கவுண்ட் பை கொரி அந்த கொரியை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். லைக் அந்த அதை மூலியமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை நான் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். நார்மலாக இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அந்த சம் கொரிஸ் காமிக்கும். ஓகே. ஸோ இதுதான் யூசர்ஸ் லைக் அந்த லாக்ஸ்ல யூசர்ஸ் பண்ண லைக் அதிகமான யூசர்ஸ் பண்ண வெப்சைட் அண்ட் டொமைன் சர்ச் பண்ணவங்க. ஓகே. ஸோ லைக் google.com, printer.local, example.com, yahoo.com, லைக் ஸோ இது ஃபுல்லாகவே யூசர்ஸ் வந்து அதிகமாக எந்த வெப்சைட் லைக் டொமைன் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா மோஸ்ட் ஆக்டிவ் கிளைண்ட் ஐபி வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது வந்து ஹோஸ்ட் ஜென்ரேட் பண்ண அண்ட் ஹையஸ்ட் டிஎன்எஃப் டிராஃபிக் பண்ண ஐபிஸ் எல்லாமே வந்து லைக் டிஸ்பிளே பண்ணும்போது ஸோ எந்த ஐபி வந்து அதிக டிஎன்எஸ் கொரிஸ் வந்து லைக் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைக் டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அதுக்கான எஸ்பிஎல் கொரி தான் இது. ஸோ அதே தான் இண்டெக்ஸ் டிஎன்எஸ் லேப்ல தான் போட போறோம். ஸோ சார்ட் ஐஃபன் கவுண்ட் அது போய் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது இதான் டாப் 10 ஐபிஸ். ஓகே. லைக் இந்த ஐபிஸ் தான் ஃபுல்லாகவே சஸ்பிஷியஸ் யூசர் ஆர் ஹெவி டிராஃபிக் சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஐபி இது ஃபுல்லாகவே. ஸோ பாசிபிள் அட்டாக்கர் ஐபி கூட ட்ராக் பண்ணியிருப்பாங்க இதில். ஓகே. ஸோ தென் தேர்ட் டாஸ்க் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைக் டிஎன்எஸ் கொரி டைப் பிரேக் டவுன். அதோட டைப் வந்து பிரேக் டவுன் போட போறோம் இங்கே. லைக் அதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் காமன் டைப்ஸ் ஆஃப் பிரேக் டவுன் இருக்கு. ஸோ இந்த டிஎன்எஸ்ல வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதே இண்டெக்ஸ் டிஎன்எஸ் லேப் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டாட்ஸ் பை கவுண்ட் பை கியூ டைப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே.
ஸோ இதான் SQL query அதோட. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் query வந்திருக்கா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அப்படின்னா என்னன்னா, ஸோ வியூவன்ஸ் அப்படி பார்க்கும்போது இது ஏ என்ன அப்படின்னா லைக் இது வந்து ஒரு IPv4 அட்ரஸ் இங்க கொடுத்துருக்காங்களா, IPv4 அட்ரஸ் ஃபுல்லாவே அதில் தான் இருக்கும், ஃபுல்லாவே IPv4 அட்ரஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் 4A போட்டுருக்குல அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் IPv6 ஒரு அட்ரஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் சி நேம் அப்படின்னா லைக் அலைஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பீடியானா ரிவர்ஸ் ஒரு லுக்அப் அட்ரஸ் ஃபுல்லாவே அதில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாவே DNS queryயோட டைப் பிரேக் டவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னா query for frequent DNS lookups and suspicious domains. ஸோ அதே தான் லைக் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடான queries எந்த ஐபி வந்து சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாப் 20 இது பார்க்க போறோம் சோர்ஸ் ஐபி. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆக தான் செக் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நோ ரிசல்ட் ஃபவுண்ட் தான் வருது. ஓகே, ஸோ எந்த ஒரு சஸ்பிஷியஸ் ஐபியும் மட்டும் சென்ட் ஆகல, இந்த டிஎன்எஸ்ல ஆகல. ஓகே, ஸோ அதான் இங்க நோ ரிசல்ட் ஃபவுண்ட் வருது. நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபுல்லாவே நம்ம HTTP பார்க்க போறோம். ஸோ HTTP சேம் தான். ஸோ நம்ம வந்து டிஎன்எஸ் விட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ சேம் அதே மாதிரி இங்க அப்லோட்குள்ள வந்துக்கோங்க. அப்லோட் வந்துட்டு லைக் இந்த டிஎன்எஸ் லாக்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணமோ அதே மாதிரி HTTP லாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் டவுன்லோட்ஸ்குள்ள HTTP லாக்குள்ள போய்க்கிறேன். HTTP logs.json இருக்குல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜேஎஸ் டவுன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் நியூ இண்டெக்ஸ்ல HTTP லேப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஓகே, சேமா இருக்கு. சப்மிட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் சர்ச்சிங் கொடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி இந்த HTTP லாக்ஸ்ல நம்ம வந்து என்னெல்லாம் அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்னா ஃபைண்ட் த டாப் 10 எண்ட் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட்டிங் வெப் டிராஃபிக். ஓகே, ஸோ லைக் அப்படின்னா அதிக வெப்சைட் யூஸ் பண்ற ஐபிஎஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஹெவி யூசர்ஸ் யூஸ் பண்ண ஐபிஎஸ் ஃபுல்லாவே இதை பார்க்க போறோம். ஸோ அதில் டாப் 10 பார்க்க போறோம். ஸோ அதான் ஹெட் டாப் 10 கொடுத்துருக்கோம். ஸோ லைக் ஹெட் வந்து 10 கொடுத்துருக்கோம். ஐடி ஐபிஎஸ் ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணதுக்காக ஸோ id.org._h அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணும்போது ஃபுல்லாவே என்னன்னா ஸோ வெப் சர்வரோட ஐபி ஃபுல்லாவே இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ டாப் 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வரோட எரர் வந்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து கவுண்ட் த நம்பர் ஆஃப் சர்வர் எரர்ஸ். ஓகே, ஸோ லைக் என்னன்னா லைக் வெப் சர்வர் எரர் ஃபுல்லாவே நம்ம கவுண்ட் பண்றது லைக் வெப்சைட் கிராஷ் ஆயிருக்கலாம். ஸோ அதில் வந்து பேக்கன் இஷ்யூ வந்து டிடெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதை ஃபுல்லாவே இந்த ஸ்டேட்டஸ் கோட் மூலியமா நான் வந்து நம்ம லைக் கவுண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த இது வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்வர் எரர் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைக் 404 அந்த மாதிரி 500 அது ஃபுல்லாவே வந்து கவுண்ட் வந்து சர்வர் எரர் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இதை நம்ம இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எரர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, 285 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா greater than or equal to 500 and less than 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ள எந்த இதுவும் இல்லை. ஸோ ஆனால் 285 சர்வர் எரர் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சஸ்பிஷியஸ் யூசர் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ சஸ்பிஷியஸ் யூசர் ஏஜென்ட் அப்படின்னா லைக் யூசர் ஏஜென்ட்ல லைக் நம்ம யூஸ் பண்ற ப்ரௌசர்ஸ் ஃபுல்லாக. ஓகே, லைக் ப்ரௌசர் லைக் ஃபயர்ஃபாக்ஸ், குரோம் அந்த மாதிரி. ஸோ அதுல ஏதாவது கவுண்ட் ஆயிருக்கா ஸோ செக் பண்ணலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து ஒரு 4 வந்து லைக் ரிவீல் ஆயிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுல வந்து லைக் சஸ்பிஷியஸ் யூசர் ஏஜென்ட் அப்படின்னா நார்மல் ப்ரௌசர்ஸ் இல்லாம லைக் டூல்ஸ் லைக் SQL மேப், பைத்தான், பாட்ஸ் யூஸ் பண்ண டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஹேக்கிங் டூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக யூஸ் பண்ணுது. லைக் பாட் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுதுதான்.
ஸோ இதில் 4 ஏஜென்ட்ஸ் வந்து இதில் யூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த HTTP லாக்ஸ் வந்து 4 ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னா டிடெக்ட் லார்ஜ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கிரேட்டர் than 500 KB அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், 1 மினிட் பண்ணுங்க. ஸோ இண்டெக்ஸ் HTTP லாக் கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்ஸோட பாடி லென்த் வந்து கிரேட்டர் than லைக் 5 lakhs கொடுத்துருக்கோம். தென் டேபிள் டைம் ஸ்டாம்ப்ஸ் TS டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா லைக் அந்த id.org_h கொடுத்துருக்கோம், லைக் ஐபி ஷோ பண்ணதுக்காக. தென் ஐடி ரெஸ்பான்ஸ் URLக்கு தென் ரெஸ்பான்ஸோட பாடி லென்த் அதை பொறுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து சர்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது ஃபுல்லாவே டைம் ஸ்டாம்ப்ஸ். ஓகே, இது ஃபுல்லாவே id.org_h. ஸோ இது ஃபுல்லாவே ரெஸ்பான்ஸ், இது URL. ஸோ இது ஃபுல்லாவே ரெஸ்பான்ஸ் பாடியோட லென்த். ஓகே, ஸோ நம்ம வந்து greater than 5 lakhs கூட கொடுத்துருக்கோம். ஸோ அதான் வந்திருக்கு. ஸோ 50 லைக் 500 KBக்கு மேல டவுன்லோட் ஆனது, லைக் டிரான்ஸ்ஃபர் ஆனது, டிடெக்ட் பண்ணது எல்லாமே இங்க வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். ஓகே, டேட்டா மேபி லைக் தெஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ அதை டிடெக்ட் பண்ணது கூட இருக்கலாம் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடெக்ட் சஸ்பிஷியஸ் URL ஆக்சஸ் அட்டம்ஸ். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹேக்கர்ஸ் டைப் பண்ணும்போது லைக் சென்சிட்டிவ் பார்ட் வந்து லைக் செக் பண்றது. ஓகே, ஸோ சென்சிட்டிவ் பார்ட் மேல ஹேக்கர்ஸ் என்ன செக் பண்ணுவாங்க, லைக் /admin அந்த மாதிரி போட்டு செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த இதுதான். ஸோ சஸ்பிஷியனா URI ஆக்சஸ் வந்து எடுக்கிறது. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்து லைக் இது வந்து ஒரு ஹேக்கிங் அட்டெம்ப்ட் வந்து டிடெக்ட் பண்றதுதான். ஓகே, லைக் அட்டாக்கர்ஸ் வந்து லைக் என்ன ட்ரை பண்ணிப்பாங்க, ஓகே லைக் சென்சிட்டிவ் பார்த்து வந்து ட்ரை பண்ணிப்பாங்க, /admin /login அந்த மாதிரி ட்ரை பண்ண பார்த்து எல்லாம் கண்டுக்குது. இது ஒரு லைக் என்ன சொல்றதுன்னா லைக் இது ஒரு கவுண்டர். ஸோ நெக்ஸ்ட் அனலைஸ் HTTP டிராஃபிக் ஃபார் அனமலைஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ HTTP அனலைஸ் எதுவுமே வரல. ஸோ இது என்ன காமிக்கும் அப்படின்னா லைக் எரர் பேஜஸ். ஸோ எரர் பேஜஸ்னாலே 404 500. ஓகே, ஸோ அதிகமா எங்க வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைக் கவுண்ட் எடுத்துக்க முடியும். மெயினா நம்ம அதான் அங்க வந்து கொடுத்துருக்கோம், வேர் ஸ்டேட்டஸ் = 404 அண்ட் ஸ்டேட்டஸ் = 500. ஸோ அதோட கவுண்ட் வந்து இங்க வந்து லைக் லிஸ்ட் பண்ண போறோம். அது மெயினா வந்து லைக் அதுல வந்து என்னெல்லாம் கவுண்ட் காமிக்க போகும், யூஆரோட பாத்து, ஸ்டேட்டஸ், கிளைண்டோட IP எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து HTTP லாக்ஸ்ல எந்த ஒரு எரர் பேஜஸ்மே லைக் டிக்ளேர் ஆகல இங்க. ஸோ எந்த ஒரு ப்ரோக்கன் பேஜஸும் ஆகல. ஸோ ஓகே, ஸோ அதான் நோ ரிசல்ட் ஃபோன் வருது. ஸோ தட்ஸ் ஆல் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமோ. ஸோ இதுதான் ஸ்ப்ளங்க். ஸோ ஸ்ப்ளங்க் வந்து மெயினா லாக்ஸ் வந்து லைக் அனலைஸ் பண்ணி அதை வந்து லைக் டிடெக்ட் பண்ணி லைக் அதை செக் பண்றதுதான். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு DNS உள்ள லாக்ஸும் HTTP லாக்ஸும் இந்த மாதிரி எடுத்தோம். லைக் HTTP உங்களுக்கு நல்லாவே தெரியும், HTTP வந்து லைக் ரெக்வஸ்ட் வந்து போகும், தென் ரெஸ்பான்ஸ் மேபி என்ன வரலாம், லைக் 200 வரலாம். 200 ஓகே அப்படின்னு அர்த்தம். 404 எரர். ஸோ 500 இன்டென்சிவ் எரர். ஸோ இதெல்லாம் மெயின் பேசிக்கான HTTP-யோட. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் லாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, மெயினாக GitHub இருந்து எடுத்து லைக் லாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ப்ளங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.